புனித வின்சென்ட் பவுல் சபை, சென்னை மத்திய சபை 47ஆம் ஆண்டறிக்கை 1-4-2023 முதல் 31-3-2024 வரை. 1833ஆம் ஆண்டு பிரான்ஸ் நாட்டில் உருவான இச்சபை உலகம் முழுவதும் 5 கண்டங்களில் 154 நாடுகளில் 8 லட்சத்திற்கும் மேலான வின்சென்திய பணியாளர்கள், அதாவது 48,000 கிளைச்சபைகள் வழியாக பிறரன்பு பணி செய்து வருகின்றது. செயலாக்கம்: சென்னை மத்திய சபையின் சீரிய தலைமையின் கீழ் 9 வட்டார சபைகள் இயங்குகின்றன. அவ்வட்டார சபைகளின் கண்காணிப்பில் உள்ள 92 7 கிளைச்சபைகள் நலிவடைந்ததாக காணப்பட்டன. கிளைச்சபைகளில் 921 உழைக்கும் உறுப்பினர்களும் 169 துணை உறுப்பினர்களும் பிறர் அன்பு பணிகளில் தங்களை ஈடுபடுத்தி தொண்டு புரிந்து வருகின்றனர். அதன் பயனாக 89 நபர்களுக்கு வேலை வாய்ப்பு பெற்றுத்தரப்பட்டது. 21 குடும்பங்களில் நிலவிய பிணக்குகளுக்கு தீர்வு காணப்பட்டது. 184 நபர்கள் அருட்சாதன வாழ்க்கையை கடைபிடிக்க வழி செய்யப்பட்டது. 44 ஆன்மீக தியானம் மற்றும் நற்செய்தி முகாம் நடத்தப்பட்டன. தேவையில் உள்ளோர் இருப்பிடங்களில் சந்திப்புகள் மேற்கொள்ளப்பட்டன. தத்து குடும்பங்களின் உறுப்பினர்களின் நலனுக்காக செலவிடப்பட்ட தொகை ரூபாய் 89,62,327. கல்வி உதவி நிதி பெற்ற மாணவ மாணவிகளின் எண்ணிக்கை 1195. அவர்களுக்கு வழங்கப்பட்ட தொகை ரூபாய் 50,14,789. மருத்துவ உதவிக்கு செலவிடப்பட்ட தொகை ரூபாய் 16,92,144. தற்காலிக உதவி, பயிற்சி மற்றும் திட்டம் சார்ந்த பணிகளுக்காக இவ்வாண்டு செலவிடப்பட்ட தொகை ரூபாய் 1,18,91,938. 2023-2024 நிதியாண்டில் சென்னை மத்திய சபையால் வரவு செலவு நிமித்தம் பரிமாற்றம் செய்யப்பட்ட தொகை ரூபாய் 3,56,91,726. புனித வின்சென்ட் பவுல் சபை கையேட்டின் வழிகாட்டலின்படி 2023-24 நிதியாண்டில் சென்னை மத்திய சபை 12 மாதாந்திர கூட்டங்கள் நடத்தியது. மாதத்தின் 2ஆம் சனிக்கிழமைகளில் சென்னை மயிலை உயர்மறை மாவட்டத்தின் அருட்பணி மையத்தில் வழக்கப்படி மாலை 5 மணிக்கு நடத்தப்பட்டன. கூட்ட நிகழ்வு முறை அஜெண்டா பின்பற்றப்பட்டது. சபையின் கோட்பாடான தொடக்க ஜெபம், நற்செய்தி வாசகம், கையேட்டின் பகுதி வாசிப்பு மற்றும் ஆன்மீக சிந்தனை பரிமாற்றம் ஆகியவை முறையாக கடைபிடிக்கப்படுகின்றது. தூய ஆவியாருக்கு பாடலும் குருக்களுக்கான ஜெபமும் கூட்டத்திற்கு முன்பாக அனுசரிக்கப்படுகிறது. மருத்துவர்களின் ஆன்மாக்கள் ஈடேற்றம் பெற கூட்டத்தின் தொடக்கத்தில் ஜெபிக்கப்பட்டது. முன் கூட்டத்தின் அறிக்கை மற்றும் மாதாந்திர வரவு செலவு அறிக்கைகள் சமர்ப்பிக்கப்பட்டு அங்கத்தினர்களின் முன்மொழிதல் மற்றும் வழிமொழிதல் பதிவு செய்யப்பட்டன. வட்டார சபைகளின் தலைவர்கள் தங்கள் மாதாந்திர அறிக்கையை மின்னஞ்சல் செய்து சாராம்சத்தை கூட்டத்தில் எடுத்துரைத்தனர். மகளிர் மற்றும் இளைஞர் பிரதிநிதிகளும் அறிக்கை சமர்ப்பித்தனர். இலக்கிய போட்டி. The International Literary Contest. Vincentian Historical Characters. Jules Cousin by SSVP General. புனித வின்சென்ட் பவுல் சபை உருவாக காரணமாக இருந்த 7 நிறுவனர்களின் வாழ்க்கையையும் அர்ப்பணிப்பையும் அறிந்து கொள்ளவும் ஆர்வலர்கள் ஆராய்ச்சி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்திலும் உலக பொது சபையின் முன்னாள் தலைவர் சகோதரர் லிமா டி ஒலிவரா அவர்களின் பெருமுயற்சியில் கடந்த சில வருடங்களாக நடைபெற்ற
இலக்கிய போட்டி உலக அளவில் வரவேற்பை பெற்றது. சர்வதேச இலக்கிய போட்டியில் சென்னை மத்திய சபையின் சார்பாக சிலர் பங்கேற்று சான்றிதழ்களை பெற்றனர். 2021 நடந்த போட்டியில் ஜூல்ஸ் தேவாக்ஸ், அசோக் நகர் புனித மத்தியாஸ் கிளைச்சபையின் உறுப்பினர் சகோதரி செல்வி அனிதா மேரி அவர்கள் 3ஆம் பரிசு பெற்றார். இந்த வருடம் நடந்த போட்டியில் ஜூல்ஸ் கோசின் இந்திய நாட்டிற்கு பெருமை சேர்க்கும் வகையில் 3 பரிசுகளை சென்னை வென்றது. திருவள்ளூர் புனித தாமஸ் மோர் கிளைச்சபையின் உறுப்பினர் சகோதரி ஆரோக்கிய அலெக்சாண்டர் அவர்கள் முதல் பரிசு பெற்றார். திருவள்ளூர் புனித பிரான்சிஸ் சலேசியார் கிளைச்சபையின் உறுப்பினர் திருவள்ளூர் வட்டார சபையின் தலைவர் சகோதரி எஸ். ஜான் பிரிட்டோ ஸ்டீஃபன் அவர்கள் 3ஆம் பரிசு பெற்றார். அசோக் நகர் புனித மத்தியாஸ் கிளைச்சபையின் உறுப்பினர் சகோதரி செல்வி அனிதா மேரி அவர்கள் சிறப்பு பரிசை பெற்றார். 9/9/2023 அன்று நடைபெற்ற சென்னை மத்திய சபையின் மாதாந்திர கூட்டம் முடியும் தருணத்தில் மகிழ்ச்சியூட்டும் இச்செய்தி தெரிவிக்கப்பட்டது. 2ஆம் பரிசு வென்ற பிரேசில் மற்றும் பிரான்ஸ் நாடுகளின் கிளைச்சபைகளின் உறுப்பினர்கள் உட்பட இலக்கிய பொற்கிழி வென்ற அனைவரையும் சென்னை மத்திய சபை பாராட்டுகிறது. வினாவிடை போட்டி. வின்சென்தியர்கள் சபையின் ஒழுங்குமுறைகளை அறிந்திருக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பில் புனித வின்சென்தே பவுல் சபை கையேடு அறிவு வினாவிடை எழுத்துப் போட்டி சென்னை மத்திய சபையால் 2 கட்டங்களாக நடத்தப்பட்டது. 4/6/23 அன்று 9 வட்டார சபைகளின் சார்பாக வெவ்வேறு மையங்களில் நடத்தப்பட்ட போட்டியில் 119 உறுப்பினர்கள் ஆர்வத்துடன் பங்கேற்றனர். 25/6/2023 அன்று கோடம்பாக்கம் பாத்திமா அன்னை ஆலய வளாகத்தில் ஒவ்வொரு வட்டார சபையிலும் முதல் 3 இடங்களை பிடித்த 27 தேர்வர்களுக்கு இறுதித் தேர்வு நடத்தப்பட்டது. செம்பியம் புனித தெரேசா கிளைச்சபை உறுப்பினர் சகோதரர் ஜான் ஜேன் நெப்போலியன் அவர்கள் தலைமையில் அயராது உழைத்த போட்டித் தேர்வுக் குழுவையும் ஒத்துழைப்பு நல்கிய வட்டார சபைகள் மற்றும் கிளைச்சபைகளின் தலைவர்களையும் சென்னை மத்திய சபை பாராட்டுகின்றது. ஆன்மீக பணிகள். சென்னை மத்திய சபையின் கீழ் பணியாற்றும் அனைத்து கிளைச்சபைகளிலும் மரியன்னையின் மாசில்லா உற்பவ திருநாள், புனித வின்சென்தே பவுல் திருநாள், அருளாளர் ஃபிரெட்ரிக் ஓசானாம் திருநாள் ஆகிய விழாக்கள் கருத்துடன் சிறப்பிக்கப்பட்டன. 10/6/2023 அன்று நடந்த மாதாந்திர கூட்டத்தில் 2/6/2023 அன்று ஒடிசா மாநிலம் பாலசோர் பகுதியில் 3 இருப்பு பாதை தொடர் வண்டிகளால் ஏற்பட்ட பெரும் விபத்தினால் பாதிக்கப்பட்டவர்களுக்காகவும் உயிரிழந்தவர்களின் ஆன்மாக்களுக்காகவும் ஜெபிக்கப்பட்டது. மணிப்பூர் மாநிலத்தில் 3/5/2023 முதல் தொடர்ந்து நடைபெற்ற இனக்கலவரத்தில் உயிரிழந்தவர்களின் ஆன்ம இளைப்பாற்றிற்கும் பாதிக்கப்பட்டவர்களின் நலனுக்காகவும் 8/7/2023 அன்று நடைபெற்ற மாதாந்திர கூட்டத்தில் ஜெபிக்கப்பட்டது. 11/11/2023 அன்று நடைபெற்ற மாதாந்திர கூட்டத்தில் மரித்தோரை நினைவுகூரும் வழக்கத்தை பின்பற்றி நம்மை விட்டு பிரிந்த வின்சென்தியர்களின் பேரின்ப பேறுபலனுக்காக ஜெபிக்கப்பட்டது. சென்னை மத்திய சபையின் வருடாந்திர நிகழ்வான ஒருநாள் தியானம் வழக்கம் போல் தவக்கால தொடக்கத்தின் முன் ஞாயிறு அன்று நடத்தப்பட்டது. 11/2/2024 அன்று காலை 9 மணி முதல் பகல் 1:30 மணி வரை அருட்பணி மையத்தில் திருப்பலியுடன் நிறைவேறிய நிகழ்வில் அங்கத்தினர்கள் குடும்பத்துடன் பங்கேற்று ஆன்மீக புதுப்பித்தல் பெற்றனர். தவக்காலத்திற்கான தயாரிப்பாக இந்நிகழ்வு அமைந்தது. கிளைச்சபை உருவாக்கம். இவ்வருடம் சென்னை மத்திய சபையின் கீழ் 5 கிளைச்சபைகள் உருவாக்கப்பட்டுள்ளன. இச்சீரிய முயற்சி மேற்கொண்ட வட்டார சபைகளுக்கு பாராட்டும் புதிய கிளைச்சபைகளுக்கு வாழ்த்தும் தெரிவிக்கப்படுகிறது. 4/6/2023 அன்று வடமேற்கு வட்டார சபையின் கீழ் தேவி நகர் குழந்தை இயேசு பங்குதளத்தில் கிளைச்சபை நிறுவப்பட்டது. 9/7/2023 அன்று வடக்கு வட்டார சபையின் கீழ் நாசரேத் நகர் திருக்குடும்ப பங்குதளத்தில் கிளைச்சபை நிறுவப்பட்டது. தணிக்கை. சென்னை மத்திய சபையின்
பான் எண்ணை வங்கி பரிமாற்றத்திற்கு உபயோகப்படுத்திய வட்டார சபைகள் மற்றும் கிளை சபைகளுக்கான தணிக்கை 2/7/2023 அன்று அருப்பணி மையத்தில் மத்திய சபையின் பொறுப்பாளர்களால் மேற்கொள்ளப்பட்டது. 11/6/2023 வடக்கு வட்டார சபை, 9/7/2023 வடகிழக்கு வட்டார சபை, 17/9/2023 தென்மேற்கு வட்டார சபை, 24/9/2023 வடமேற்கு வட்டார சபை, 1/10/2023 கிழக்கு வட்டார சபை, 8/10/2023 தெற்கு வட்டார சபை, 29/10/23 மேற்கு வட்டார சபை, 12/11/2023 திருவள்ளூர் வட்டார சபை என 9 வட்டார சபைகளுக்கு தணிக்கை நடைபெற்றது. பேரிடர் நிவாரணம் 2023 டிசம்பர் மாதம் 3 மற்றும் 4 தேதிகளில் மிக்ஜாம் புயலால் பாதிக்கப்பட்ட சென்னையின் சில பகுதிகளில் வெள்ள நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டன. அபிராமபுரம், கொருக்குப்பேட்டை, ராயபுரம், பழவேற்காடு மற்றும் மாதவரம் பகுதிகளில் செயல்படும் கிளைச்சபைகளின் வழியாக 660 குடும்பங்களுக்கு மளிகைப் பொருட்கள் வழங்கப்பட்டன. மேலும் 250 தனி நபர்களுக்கு உணவும் வழங்கப்பட்டது. 2023 டிசம்பர் மாதம் 18 மற்றும் 19 தேதிகளில் திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி பகுதிகளில் தொடர் மழையால் அல்லலுற்ற மக்களுக்கு நிவாரணப் பொருட்கள் வழங்க முடிவெடுக்கப்பட்டதன் அடிப்படையில் ரூபாய் 4,84,000 மதிப்பிலான குடிநீர் உள்ளிட்ட நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டன. மதுரையில் தெரிவிக்கப்பட்ட போர்வை உள்ளிட்ட அவசர தேவைப் பொருட்களை தலைமை பணியாளர் சகோதரர் ஏ. லாரன்ஸ் மற்றும் மத்திய சபையின் பொறுப்பாளர்கள், தேசிய சபையின் தலைவர் சகோதரர் எஸ். ஜூட் மங்கள்ராஜ் அவர்கள் தலைமையில் தன்னார்வ தொண்டர்களுடன் இணைந்து 23/12/2023 அன்று பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிட்டு நேரில் வழங்கினர். நியமனம் 16/12/2023 அன்று நடந்த மாதாந்திர கூட்டத்தில் மாதவரம் புனித செபஸ்தியார் கிளைச்சபையின் உறுப்பினர் சகோதரர் ஜே. டிசில்வா அவர்களை சென்னை மத்திய சபையின் இணைச் செயலாளராக நியமிப்பதாக சென்னை மத்திய சபையின் தலைவர் சகோதரர் ஏ. லாரன்ஸ் அவர்கள் அறிவித்தார். அயல் நாட்டு பிரதிநிதிகள் 2023 அக்டோபர் மாதம் 14ஆம் நாள் முதல் 16ஆம் நாள் வரை இங்கிலாந்து, வேல்ஸ் நாட்டின் பிரதிநிதிகள் சென்னை மற்றும் செங்கல்பட்டு மத்திய சபைகளின் திட்டங்களை பார்வையிட்டனர். சகோதரிகள் எலேனா ஹேவோத், இங்கிலாந்து தேசிய சபையின் தலைவர், மற்றும் சகோதரி எலிசபெத் மோல்ரு, அனைத்து நாட்டு திட்ட மேலாளர் இருவருக்கும் 14ஆம் நாள் மாலை 6 மணி அளவில் அருட்பணி மையத்தில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. ஆன்மீக ஆலோசகர் அருட்பணி ஜோசப் ஆரோக்கிய ஜெயக்குமார் மற்றும் தேசிய சபையின் தலைவர் சகோதரர் எஸ். ஜூட் மங்கள்ராஜ் அழைத்து வர இங்கிலாந்து பிரதிநிதிகளுக்கு தமிழ் கலாச்சார முறையில் சந்தனப்பொட்டு, மலர் மாலை, பன்னீர் வரவேற்பு அளிக்கப்பட்டது. சென்னை மத்திய சபை தயாரித்து வழங்கிய நிகழ்வில் சென்னை மயிலை உயர் மறை மாவட்டத்தின் ஜூடிக்கல் வெக்கார் அருட்பணி டி. அந்தோணிசாமி அவர்கள், இந்திய தேசிய சபையின் செயலாளர் சகோதரர் ஏ. சந்தியாகு மாணிக்கம் அவர்கள், திட்டம் ஒருங்கிணைப்பாளர் சகோதரர் எஸ். ஜான் பாஸ்கோ, கல்வி உதவித்தொகை அதிகாரி சகோதரர் எஸ். அந்தோணிராஜ், மினி வினிஸ் பொறுப்பாளர் சகோதரர் ஆர். லியோ லிவின் புஷ்பராஜ் ஆகியோர் விருந்தினர்களாக பங்கேற்றனர். 15ஆம் நாளன்று இங்கிலாந்தின் அலுவலர் திருவள்ளூர் வட்டார சபையின் கீழ் உள்ள நுண்கடன் பயனாளிகளின் செயல்பாட்டை கண்டறிந்தனர். திருவள்ளூர் வட்டார சபை நிகழ்த்திய நிகழ்வில் பங்கேற்றனர். இங்கிலாந்து நாட்டின் விருந்தினர்களுக்கு திருக்குறள் நூல் பரிசளிக்கப்பட்டது. 16ஆம் நாளன்று சென்னை சாந்தோம் புனித தோமையார் கல்லறை அடங்கிய தேசிய திருத்தலமும் பேராலயமும் சுற்றி காண்பிக்கப்பட்டது. திருத்தலத்தின் அதிபர் தந்தை அவர்கள் பொன்னாடை அணிவித்து விருந்தினர்களை வரவேற்றார். திருத்தலத்தின் வளாகத்தில் அமைந்துள்ள இந்திய தேசிய சபை தலைவரின் செயலகத்தை பார்வையிட்ட பின்னர் செங்கல்பட்டு மத்திய சபையின் நிகழ்வில் பங்கேற்கச் சென்றனர். மேல் சபை பிரதிநிதிகளின் வருகை 11/6/2023
மற்றும் 18/2/2024 ஆகிய நாட்களில் நடந்த மாதாந்திர கூட்டங்களில் இந்திய தேசிய சபையின் தலைவர் சகோதரர் எஸ். ஜூட் மங்கள்ராஜ் அவர்கள் பார்வையாளராக பங்கேற்றார். உறுப்பினர்கள் ஆன்மீக வாழ்வில் அக்கறை செலுத்தவும் தியானம் போன்ற நிகழ்வுகளில் பங்கேற்கவும் ஊக்கம் தரப்பட வேண்டும் என்று அறிவுரை வழங்கினார். எதிர்கால திட்டங்கள்: 1. கணினி மயமாக்கப்பட்ட நிர்வாகம், மென்பொருள் உபயோகத்தை செயல்முறைப்படுத்துதல். 2. வட்டார சபைகள் விரிவாக்கம். 3. உள்ளூர் இரட்டையர் உறவு இன்டர்நேஷனல் ட்வினிங். 4. புனித வின்சென்ட் தே போல் சபைசார் அறிவை மேம்படுத்த ஃபார்மேஷன் அண்ட் ட்ரெய்னிங் கமிட்டி உருவாக்குதல், குழுவின் செயல்பாடு. 5. நுண்கடன், சுயதொழில், சிறு வியாபாரம் விரிவாக்கம். 6. வீடு கட்டித் தரும் திட்டம் தொடர்ச்சி. நன்றி. இறையாட்சி கட்டமைக்கப்பட புனித வின்சென்ட் தே போல் சபையின் வழியாக நம்மையும் ஒரு கருவியாக உபயோகப்படுத்தும் இறைவனுக்கு மீண்டும் நன்றி கூறி, சென்னை மத்திய சபையின் 47ஆம் ஆண்டறிக்கையை சமர்ப்பிப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். நன்றி, வணக்கம். சகோதரர் ஏ. லாரன்ஸ் தலைவர், சகோதரர் எஸ். புஷ்பராஜ் செயலாளர்.